மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு 4 நியூஸ் கார்டு பார்த்தேன் மக்களே. விஜய்னா ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்டாரு, வருமான வரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, இவர் எப்படிங்க ஊழலில் ஆட்சியை கொடுப்பார், ஆட்சா போச்சோன்னு சொல்லி இந்த பேசுகிறவங்க அத்தனை பேரும் யார் என்னன்னு கவனித்து பார்த்தா எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது அவங்களுடைய பேக் செக் வெரிஃபிகேஷன் பண்ணால் நிச்சயமாக தெரியும். நேற்று ஒரு வழக்கு இயரிங்க்கு வந்திருக்கு. இந்த வழக்கு ரொம்ப நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று இந்த வழக்கு இயரிங்க்கு வரும்போது தலைவர் விஜய் அவர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் என்ன வாதம் முன் வச்சாங்க, வருமான வரித்துறை என்ன வாதம் முன் வச்சாங்க, 2 வாதங்கள் நேற்று வெளியே தெரிஞ்சு. வாதங்கள் தான் வெளியே தெரிஞ்சிருக்கே தவிர தீர்ப்பு இல்லை. அதில் அந்த சாட்டை துரைமுருகன்லாம் தன்னுடைய வீடியோக்களில் தீர்ப்பே எழுதிட்டார். விஜய் அவர்கள் வருமான வரி கட்டலை, அதனால தான் அபராதம் வைச்சாங்க, அதனால இவர் கட்டி ஆகணும், இவர் எப்படி நேர்மையான ஆட்சியை கொடுப்பார், ஆச்சோ போச்சோன்னு ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டிதானமானோம் விஜயலட்சுமி அவர்கள், அதே நேரத்தில் சீமான் அவர்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு இன்னைக்கு தானே இயரிங்க்கு வருது, 24ஆம் தேதி. என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி இந்த வழக்கு என்ன நடந்துச்சுங்கிறத செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் நோட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். இன்றைக்கி இந்த வழக்கை பற்றி நான் பேசுவேன், உண்மையை பேசுவேன், உங்களை மாதிரி அவதூறு பரப்ப மாட்டேன் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் சம்மந்தப்பட்ட வழக்கு மறுபடியும் அக்டோபர் 10ஆம் தேதி ஹியரிங்க்கு வரப்போகுது. மறுபடியும் இதை பற்றி பேசுவாங்க. இதை பற்றி இருக்கக்கூடிய பேசிக்கான புரிதலை, யார் என்ன சொல்கிறா, எதற்காண்டி நீதிமன்றம் போகிறாங்க, நீதிமன்றத்தில் நம்ம தரப்பு என்ன பேசுனாங்க, அவங்க தரப்பு என்ன பேசுனாங்க, எல்லாத்த பற்றியும் தெளிவானமாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். குறிப்பாக நீதிபதி என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த பதிவில் பார்த்துடலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, யார் முதல்ல கோர்ட்டுக்கு கூப்பிட்டா, யாரால இப்போ கோர்ட்டில் இந்த வழக்கு நடக்குது, இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். வருமான வரித்துறையை கோர்ட்டுக்கு கூப்பிட்டதே நம்ம தலைவர் விஜய் அவர்கள் தான். என்ன நீ எனக்கு ஃபைன் போடுற, எல்லா விஷயத்தையும் நான் ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்காக கட்டுற எனக்கு நீ ஃபைன் போடுற, அந்த ஃபைனை என்னால் கட்ட முடியாது, கோர்ட்டுக்கு வா பார்த்துக்கலாம்னு சொல்லி வருமான வரித்துறையை கோர்ட்டுக்கு கூப்பிட்டதே தலைவர் விஜய் அவர்கள் தான். ஆனால் அந்த செய்திகள் அத்தனையும் இவங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, வருமான வரித்துறை விஜய் நான் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுச்சு, அவர் பணம் ஒழுங்காக செலுத்தலை, அதனால வருமான வரித்துறை கட்டம் கட்டுது, 1.5 கோடி ரூபா ஃபைன் கட்டணும், ஒழுங்கா வரி கட்டாமல் ஃபைன் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இவர் இருக்கார், இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு சொல்லி கோர்ட்டோட அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி விடுறாங்க செய்திகளில். நம்ம தான் அவங்கள கூட்டு எப்படிப்பா நீ ஃபைன் போடலாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்பர் 1. நம்பர் 2, எது சம்மந்தப்பட்ட விஷயம், என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புலி சம்மந்தப்பட்ட விஷயம். செப்டம்பர் மாதம் 2015 நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வீட்டில் ரெய்டு விட்டாங்க. அந்த ரெய்டில் கொஞ்சம் பணம் பறிமுதல் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. அப்பயே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த மாதம் என்னோட படம் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அந்த பணத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் படத்தில் நடித்ததுக்கு, இதை நீங்கள் இப்போ சோர்ஸ்னு வச்சுங்க, என்னுடைய வருமான வரித்துறை கணக்கு சப்மிட் பண்ணும்போது இந்த பணத்தை நாங்கள் கட்டிடுவேன் பணம், இப்போதைக்கு எனக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஸோ எப்போ நான் வருமான வரித்துறைக்கு அந்த அமௌண்ட்டு கட்டுவேனோ அப்போ தான் கணக்கில் காமிக்க முடியும், இதை நான் சோர்ஸ் அப்படிங்கிற பட்டியலில் நான் உங்களுக்கு போட்டு தரேன், அதற்கான ஆதாரங்கள் அதற்கான தரவுகள் அத்தனையுமே இந்த இருக்குது, எனக்கு இவங்க பே பண்ணியிருக்காங்க, நான் அடுத்த வருமான வரித்துறை விஷயத்தில் நான் அதை கட்டிடுவேன் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்பயே சொல்லியிருந்தாங்க. இது 2வது. 2016 2017 தலைவர் விஜய் அவர்கள் கணக்கில் காமிச்ச பணம் 35,42,91,000 ரூபா, 91,890 ரூபா, கரெக்டாக பேசுகிறோமா? இந்த பணத்தை வருமான வரித்துறையில் தலைவர் விஜய் அவர்கள் காமிச்சிருக்காங்க. இவ்வளோ பணம் நான் சம்பாதிச்சிருக்கேங்க அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிருக்காங்க. காமிச்ச பிறகு வருமான வரித்துறைக்கு எதுவும் ஆட்சேபனை இருந்தால், இல்லைங்க நீங்கள் புலி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பணம் ஒழுங்காக கட்டலை, ஒழுங்காக காமிக்கல அப்படிங்கிற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, நீங்கள் எப்போ விஜய் அவர்களுக்கு பெனால்ட்டி போட்டுக்கணும்னா, அடுத்த 3 வருஷத்தில் பெனால்ட்டி போட்டுக்கணும். எப்போ போட்டுக்கணும்? 2016 2017 வருமான வரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் 2019 நீங்கள் பெனால்ட்டி போட்டுக்கணும். 2019 ஜூன் 30ஆம் தேதி கூட நீங்கள் பெனால்ட்டி போட்டுக்கணும். அப்போலாம் எதுவுமே பார்க்காம 2022 பெனால்ட்டி போட்டிருக்கீங்க. அதனால தான் தலைவர் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அதாவது நான் வருமான வரித்துறையில் கணக்கு சப்மிட் பண்ணிட்டேன், என்னுடைய கணக்கில் எதுவும் பஞ்சாயத்து எதுவும் நான் அதை காட்டலை இதை காட்டலை, என் வீட்டில் ரெய்டு விட்டாத இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன்னு எதுவும் இருந்துச்சுன்னா 2016-17 சம்பந்தப்பட்ட கணக்கில் 2022 எதுக்கு பெனால்ட்டி போடுறீங்க? இது ரொம்ப தப்புங்க. இது எப்படி சரியானதா இருக்கும்? வாங்க நீதிமன்றம் போவோம், வாங்க ஃபேஸ் பண்ணுவோம். 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 1.5 கோடி ரூபா பணம். ஏங்க 1.5 கோடி கட்டிட்டு போக வேண்டியதானே? இவ்வளோ சம்பாதிக்கிறார் அவர், ஏங்க அவரோட காசை சும்மா ஒன்றும் 1.5 கோடி ரூபா பணம் உங்களுக்கு சும்மா கிடைக்குமா? ஒழுங்காக வருமான வரித்துறை கட்டிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி தென்னிந்தியாவில் அதிகமாக பே பண்ணுற நடிகராக இருக்கார். இந்தியாவில் அதிகமாக வருமான வரித்துறை கட்டுற 10 பேரில் தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே வந்துடுவார். இவ்வளோ தூரம் வருமான வரி அப்படிங்கிற விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் கரெக்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி போடும்போது கோவம் வருமா, கோவம் வராதா? அதனால தான் நீதிமன்றத்தை அணுகிறார். யார்? இவர் தான் நீதிமன்றம் போகிறாரு. நீதிமன்றம் முதல்ல பார்த்துட்டு, எப்பா நீ 7 பக்க காப்பி கூட நான் சைடில் காமிக்கிறேன், நீதிமன்றம் உடனே பார்த்துட்டு நீ கட்ட வேணாம்ப்பா, முதல்ல இடைக்கால தடை போட்டலாம்,
பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம பின்னாடி பேசிக்கலாம், அந்த வழக்கு அடுத்தடுத்த ஹியரிங்கில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நீங்கள் வருமான வரித்துறைக்கு இந்த 1.5 கோடி ரூபா அமௌண்ட்டை கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை போட்டாங்க. அந்த இடைக்கால தடை போட்டது 2022. உடனடியாக தலைவர் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிறாரு. நீதிமன்றம் உடனடியாக அந்த பணத்தை நீ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி 2022 சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கு. இன்றுன்னு சொல்ல முடியாது, நேற்றுக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. நேற்று விசாரணைக்கு வரும்போது தான் தலைவர் விஜய் அவர்கள் தரப்பு என்ன வாதத்தை முன் வச்சாங்க, வருமான வரித்துறை என்ன வாதத்தை முன் வச்சாங்க, ரெண்டையுமே இந்த நியூஸில் ஹைலைட் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வாதங்களை மட்டும்தான் ஹைலைட் பண்ணுறாங்களே தவிர தீர்ப்பை ஹைலைட் பண்ணலை. ஏன்னா தீர்ப்பு இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க, தீர்ப்பு கொடுக்க இன்னும் நாளாகும். இப்போ அடுத்த ஹியரிங்கில் தலைவர் விஜய் அவர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிப்பா நீங்கள் வருமான வரித்துறை இப்படிலாம் சொல்கிறீங்க, அக்டோபர் 10 இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கணக்கை கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்கிறீங்கல்ல, தப்பு எதுவும் இருந்துச்சுன்னா 3 வருஷத்துக்குள்ளே சொல்லணும்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி எதுவும் இருக்கா, வேறு எதுவும் வழக்குகள் இருக்கா, வேறு எதுவும் விதிகள் இருக்கா, இது சம்மந்தப்பட்டதில் நீதிமன்றத்தில் வேற மாதிரி எதுவும் நடந்திருக்கா, அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்களை நீதிமன்றத்தில் அக்டோபர் 10 தலைவர் விஜய் அவர்கள் தரப்பு சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவை நீதிபதி கொடுத்துருக்காரு. அக்டோபர் 10 நீதிமன்றத்தில் இவங்க சொல்கிறாங்கல்ல 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும், நாங்கள் ஒழுங்காக கட்டிக்கிட்டு இருக்கோம், எங்கள் இதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே கண்டுபிடிச்சு சொல்லணும், அப்படி கண்டுபிடிச்சு சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறது சட்டத்தின்படி சரியாக இருக்காது, இது சம்பந்தப்பட்ட வழக்கு, இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், இதுக்கு முன்னாடி நடந்தது அத்தனையுமே நான் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி அக்டோபர் 10 விஜய் அவர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவெடுக்க போகிறார். நீதிபதி சரவணன் அவர்கள் தலைமையில் தான் அந்த வழக்கு ஹியரிங்க்கு போயிட்டு இருக்கு. அவர் தான் அந்த வழக்கு விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துட்டு இருக்கார். இவ்வளோ நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட வழக்கு இப்போ திடீர்னு விசாரணைக்கு வரும்போது இது பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் நேரடியாக சொல்ல முடியாது, ஏன்னா நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ நாட்கள் கிடப்பில் இருந்த வழக்கு இப்போ திடீர்னு ஹியரிங்க்கு வருது. 1, நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கே தவிர தீர்ப்புகள் வழங்கப்படல. 2, நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகிறதுக்கே காரணகர்த்தாவாக இருந்தது தலைவர் விஜய் அவர்கள் தான். தனக்கு விதிக்கப்பட்ட அந்த அபராதம் ரொம்ப தப்பு, சட்டத்தின் அடிப்படையில் அந்த அபராதம் விதிக்கப்படல, உள்நோக்கத்தோடு அந்த அபராதம் விதிக்கப்படுது, வாங்க நீதிமன்றத்தில் போய் சண்டை செய்வோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் கூப்பிட்டதே தலைவர் விஜய் அவர்கள் தான். 4வது, இதில் எது சட்டத்தின் அடிப்படையில் மீறப்பட்டிருக்குன்னா, ஒருத்தர் வருமான வரித்துறையில் கணக்கு சப்மிட் பண்ணுறன்னா அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே அவருக்குள்ளே எதுவும் பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா அந்த பஞ்சாயத்துக்கு பெனால்ட்டியோ வேற என்னவோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு 3 வருஷத்தை தாண்டி 5 வருஷம் கழிச்சு உன் வருமான வரித்துறையில் பிரச்சனை இருக்குது, உன் வீட்டில் ரெய்டு விட்டோம்ல புலி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் நான் கட்டேயா, உனக்கு பிரச்சனைனா அடுத்த 3 வருஷத்தில் வர வேண்டியதானே, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு வர்றீங்க அப்படிங்கிறது தான் தலைவர் விஜய் அவர்கள் தரப்பு சொல்கிறதா இருக்குது. இதில் இந்த ஃபார்மாலிட்டியே ரொம்ப டிலேயாக இருக்குது. ஆர்டர் ஒரு நாள் பாஸ் பண்ணாங்க, பெனால்ட்டி ஒரு நாள் பாஸ் பண்ணுறாங்க, தலைவர் விஜய் அவர்களுக்கு நோட்டீஸ் ஒரு நாள் பாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி 5 வருஷம் வருமான வரித்துறை இதில் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கை பேசுபொருளாக வச்சுக்கிறது அரசியல் அஜெண்டா தான் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர் சில பேரும் இருக்காங்க. இதுதான் இதை பற்றி நான் முழுமையாக பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. இது நான் முன்னாடி சொன்னபடி அடுத்த அக்டோபர் 10 இந்த வழக்கு வரும்போது அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் மண்டிடாத மானம் இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஹியரிங்க்கு வருது. மண்டிதாட மானம் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். வந்தோன்னே அதற்கு ஒரு வீடியோ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.